பத்துகள் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது. ஒரு 10 கடந்து விட்டோம், ரமதானுடைய கடைசி 10, அதில் லைலத்துல் கத்ர் வந்தது. இரண்டாவது 10 இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரு நாட்களில் அடைய இருக்கின்றோம். மூன்றாவது 10 சகோதரர்களே முஹர்ரமுடைய 10. இந்த 10க்குள் என்ன இருக்கிறது? இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால், ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், 10 நாளைக்கு 240 மணித்தியாலம். நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த 240 மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இந்த 240 மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது? எண்ணிமிக்க சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், முழு உலகத்திலிருந்து மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள்? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், $25,000, $30,000, $40,000 செலவழித்து போகிறார்கள். எங்கு? மக்காவுக்கு. இந்த 10 நாளை அடைவதற்கு $50,000 செலவழித்து செல்ல வேண்டுமா? மற்ற நாட்களில் ஒரு $3,000 போயிடலாமே. ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும்? இந்த 10 நாளும் சகோதரர்களே மிக பெருமதியான 10 நாட்கள். காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, ஹஜ் செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? துல்ஹஜ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய முடிகளை வெட்டி, நகங்களை வெட்டி. ஏனென்றால் துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையிலிருந்து 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 10வது நாள் நாங்கள் உதுகியா கொடுப்போம். குர்பான் என்று சொல்லுவோம். உதுகியா ஆடோ மாடோ அறுப்போம். இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு உதுகியாவுடைய நியத் இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம். அப்படி என்றால் பிறை துல்ஹஜ் பிறை 1 தயாராக வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிறை 1 துல்ஹஜ் பிறை 1 மக்ரிபோடு தொடங்கும். அன்றைய மக்ரிபிலிருந்து அந்த 10 நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழ பழகும். இரண்டாவது, முன்பின் சுன்னத்துகள்ல கவனம் செலுத்தும். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால 2, பின்னால 2, அசருக்கு முன்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லாஹ். சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமானதுதான். முடியுமானவர்கள், இது சமராக இருக்கிறதால 9 நாளும் நோன்பு பிடிப்பது கஷ்டம். சிலர் 9 நாள் நோன்பு பிடிப்பார்கள். துல்ஹஜ் 1 9 வரை பிடிப்பார்கள். பிடிக்க முடியுமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். என்றால் சஹர் நீங்கள் செய்ய வேண்டும் 4 மணிக்கு, 3:30க்கு சஹர் செய்ய வேண்டும். மக்ரிப் வருகிறது 8:40க்கு, நீண்ட நேரம். சரி, 9 நாளும் நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளிலாவது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள். அந்த 10 இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பாரோ 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 வருடம். ஒரு நாளைக்கான கூலி என்ன? 2 வருடம். நண்பர்களை, குடும்பங்களை, ரூம்ல உள்ளவங்களை அரஃபாவுடைய நோன்பை பிடிங்க ஆசை காட்டும். இரண்டாவது அமல் சகோதரர்கள் என்றால் பிறை 9 அரஃபாவுடைய நாள், அந்த நாளிலாவது இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள். அந்த 10 இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பாரோ 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 வருடம். ஒரு நாளைக்கான கூலி என்ன? 2 வருடம். நண்பர்களை, குடும்பங்களை, ரூம்ல உள்ளவங்களை அரஃபாவுடைய நோன்பை பிடிங்க ஆசை காட்டும். இரண்டாவது அல்லாஹ் ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம், கனடாவில் அறுக்கலாம், எங்கும் அறுக்கலாம். இந்த வருடம் நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் நான் எப்படியாவது ஒரு உதுகியா கொடுக்கிறேன், எப்படியாவது உதுகியா கொடுக்க, குடும்பத்துக்கு கொண்டு, வசதி இருந்தா ஒரு ஆளுக்கு கொண்டு. நீங்க கேட்கலாம், ஏன் அவ்வளவு கடமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை பின்பற்றினார். அல்லாஹ் சூரத்து சாஃபாத்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அப்பா அவர்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நகம் வெட்டி காட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹத்னா செய்தது முதலா. ஹத்னா செய்தது யார்? அதாவது நாங்க ஹத்னா செய்யறோம், சுன்னத் வைக்கிறோம். நகம் வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மீசை வெட்டினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஷ்ரு மினல் ஃபித்ரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து தான் இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதித்தார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான், சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டார். என்ன சோதித்தான் அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார், தாவத்துக்காக வந்துட்டார். அதிகமான காலத்துக்கு பிறகு யா அல்லாஹ் நான் மகனை பார்க்கணும் என்று துஆ கேட்டார்.
அல்லாஹ் சொன்னான், சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா கிட்ட போறாங்க. போகும்பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றாங்க. மகனை அறுக்கிறது நாங்க கனவு கண்டா எவ்வளவு பயந்துருவோம். எவ்வளவு அழகா வளர்த்த புள்ள. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவோட, ஏண்டா நபிமார்களுடைய கனவு உண்மை. فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. மகனை பார்க்கணும்னு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கனவுல காட்டுறான், மகனை போய் அறுத்துட்டு வாங்க. மகன்கிட்ட கேட்கலுமா? சரி கேட்போம் மகன்கிட்ட. மகன்கிட்ட போய் கேட்கிறாங்க, அருமை மகனே. அப்பதான் கண்டிருக்கிறாங்க பிள்ளை. قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ. அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டே. فَانظُرْ مَاذَا تَرَى. உங்களோட நோக்கம் என்ன செய்ய போறீங்க? உடனே மகன் என்ன சொல்லியிருப்பார்? உடனே மகன் சொன்னார், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். உடனே சொன்னார், வாப்பா நீங்க பாத்திர செய்யுங்க, அருங்க என்ன, நான் பொறுமையா இருப்பேன். இப்ப வாப்பாவும் பிள்ளைய வளர்க்கல, உம்மா. பிள்ளை வளர்க்கிறது யாரு? என்ன உம்மாட மடியில தானே பிள்ளை வளர போகுது, உம்மாட பாலை தானே குடிக்க போகுது. நாங்க நல்ல பிள்ளை ஒன்று எங்களுக்கு வரணுமெண்டா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம். மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை பிறக்கணுமெண்டா ஆச்சரியம், அது நடக்காது ஒரு நாள். மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க, தொழாத பெண், நோன்பு பிடிக்காத பெண், ஆனா பிள்ளை அவுலியாவா வரணுமெண்டா நடக்காது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலம்பாங்களே. இப்ப இந்த பிள்ளை உடனே துல்ஹஜ் 10 வரைக்கும் இந்த 10 இரவுகள் 240 மணித்தியாலங்களுக்குள்ள அமல்களை சொன்னேன். முதலாவது ஜமா தொழுகையை விட்டுறாதீங்க. இரண்டாவது சகோதரர்களே, 9 நாளும் முடியும் என்றால் நோம்ப பிடிங்க. மூணாவது முடியாது, பிறை 9 அரஃபாவுடைய நாள் நோம்ப பிடிங்க. நாலாவது அமல் சகோதரர்களே, பிறை 10 பெருநாள் தினம் வரும், அல்லது 11, 12 உதுஹியாவுடைய அமல் நிறைவேற்றது சகோதரர்களே. இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு துல்ஹஜ் துல்காதாவுடைய கடைசி பிறை அன்றே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி ரெடியாகிருங்க. ஏன்னா அந்த 10 நாட்களுக்குள் சலூனோ நகம் வெட்டுறதெல்லாம் வைத்துக் கொள்ளாம உதுஹியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிகள் நகங்களை அகற்றலாம். இந்த 10 நாள்ல தக்பீர் சொல்றது, தஹ்லீல் ஓதுறது, முடியும் என்றால் சகோதரர்களே ஒரு குர்ஆன் ஓதுறது. ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ஓதுனீங்கண்டா பெருநாள் காலையில இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தமாமாயிரும். இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது, இதற்கு ஈடாக ஒன்றுமில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ் வாழ்க்கையில தரப்போறான். அந்த நாட்களை பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபா